மீண்டுமாக இந்த கேள்வியும் வசனமும் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதாக நீங்கள் மெயில்ஸ் அனுப்பியிருக்கிறீங்க. நிறைய பேர் நிறைய மெயில்ஸும் அனுப்பியிருக்கீங்க, கேள்விகளும் கேட்டிருக்கிறீங்க. ஒரு சிலர் அதற்கு கருத்துக்களும் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இந்த மெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று நல்லா புரியுது. என்ன அப்படின்னா, வேதத்தின் மேலே வசனத்தின் மேலே அதில் இருக்க சந்தேகங்களை தீர்த்து கொள்ளணும்னு சொல்லி எவ்வளோ வாஞ்சியாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அதை பார்க்க முடியுது. அதோடு கூட என்ன மாதிரி ஆட்களுக்கு இன்னும் பைபிளை நிறைய படிக்கணும், இன்னும் நிறையா அதை பற்றி படித்து நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியும் எங்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இப்போ நம்ம நேரடியாக நம்முடைய நிகழ்ச்சிக்குள்ளாக போகிறோம். இன்னைய கேள்விகளை பார்க்கலாம். இன்னைக்கு கேள்வியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன கேள்விகளுக்கு சிலர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை நான் சொல்லிட்டு இன்னைக்கு கேள்விக்கு நம்ம முதல் கேள்விக்கு போக போகிறோம். என்ன அப்படின்னா, அந்த யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது பணம் சம்பாதிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே, ஆனால் 1 தீமோத்தேயுல சொல்லும்போது ஆதாய தொழிலுக்காக இதை பயன்படுத்தக்கூடாது, அதை நீங்கள் காசு சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு. ரொம்ப அருமையான வேத வசனம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊழியர்கள் என்னை மாதிரி ஆட்கள் அதில் நாங்கள் சம்பாதிக்கிறதில்லை, அதை நான் விரும்புறதில்லை. காரணம், அதில் நடுநடுவில் ஆடு வர்றதுனால அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் முழு நேர ஊழியத்தில் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஊழியம் பண்ணணும், பார்ட் டைமாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஒரு சகோதரன் எங்கிட்ட சொன்னார், அண்ணன் நான் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன், ஆனால் அதில் வரக்கூடியதான காசுகளை எடுத்து நான் ஓல்டேஜ் ஹோமுக்கு இந்த மாதிரி ஆர்ஃபனேஜுக்கு தான் கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த மாதிரி வர பணத்தை வச்சு ஊழியம் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் எண்ட் ஆஃப் த டே நம்முடைய இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்குறாரு. நம்ம பணத்துக்காக ஊழியம் பண்ணுறோமா, அல்லது நம்முடைய ஊழியத்தில் வரக்கூடிய பணத்தை எடுத்து அதையும் ஊழியம் பண்ணுறோமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போவும் சொல்கிறேன், யூடியூப்பில் வரக்கூடிய பணத்தை அல்லது அது கூட வரக்கூடிய வருமானத்தை அவங்க சம்பாதிப்பதற்காக செஞ்சால், அதே வீடியோவில் அது கடைசியும் சொல்லியிருக்கிறேன், பணத்துக்காக செய்கிறவங்க இங்கேயே அவங்களுடைய பலனை அடைந்து முடிந்து விடுகிறார்கள் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்கிறது பொருந்தாது. நாம் முழுக்க தேவனை சார்ந்திருக்கிறவர்கள். அதனால தான் சொன்னேன் ஏன் அளவில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதில் உங்கள் சந்தேகம் இதில் நிவர்த்தி ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி இன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க, இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள். இப்போ கூட நம்ம டுடே ஸ்பெஷலில் ஒன்று போட்டிருந்தோம், நம்ம வேகமாக மின்னலை போல பறக்கிறது அப்படின்னு சொல்லி நாகும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து அப்படி போடுறீங்க நீங்கள். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம இருக்கிறோமா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது நீங்கள் கேள்வியாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப கன்ஃபியூஷன் மாதிரி தான் இருக்கும் நமக்கு. எப்படி இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கோமா, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோமா, பழைய ஏற்பாட்டு தான் யூதர்களுக்குன்னு சொல்கிறோமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா, உலகத்தின் முடிவு வரை யூதர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ரொம்ப முக்கியம் அதான், உலகத்தின் முடிவு வரை யூதர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் பிதாவினுடைய ஆதீனத்துக்குள் சபையின் காலம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அது பிதாவின் ஆதீனத்தில் இருந்ததாக இயேசு சொல்றார். அதுக்கப்புறம் யூதர்களுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தோடு கூட உயிர்த்தெழுதலோடு கூட ஒரு சின்ன கேப். இப்போ அந்த கேப்பில் தான் நம்ம இருக்கிறோம். இது பிதாவின் ஆதீனத்துக்குள் இருந்தது, இதை கொண்டு நாங்கள் நுழைச்சிருக்கிறார். இப்போ இதுதான் எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. இந்த எக்ஸ்டென்ஷன் திருப்பி அந்த இன்னும் ஒரு பகுதி யூதர்களுக்கு முடிய வேண்டியிருக்கு பழைய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாடு திருப்பி ஜாயின் ஆகும். இது முடிஞ்சு திருப்பி அந்த நியாயப்பிரமாண காலத்தினுடைய 7 வருஷம் அது ஜாயின் ஆகும். ஸோ நம்முடைய காலம் அதோடு ஜாயின் ஆகும்போது இந்த மாடிஃபிகேஷன் இதெல்லாம் பிதாவுக்கு தெரியும். அதனால தான் அவர் ஆதியிலேயே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, முற்றிட்டு. ஸோ இன்னைக்கு வரக்கூடிய மேப்பையும் இந்த எக்ஸ்டென்ஷனையும் புதிய ஏற்பாட்டையுடைய பல விஷயங்கள் அதில் ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறார். அதனால தான் யூதர்களுக்கு அது புரியறதில்லை. ஏன் அப்படின்னு, நமக்கு ஏன் அது புரியுதுன்னா, இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டையும் கையில் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறதுனால நமக்கு அது புரியுது. யூதர்களால் பல விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியாமல் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவ அவங்க விட்டுவிட்டாங்களே, இன்றைக்கும் அவங்க பெரிய அறிவாளி நம்ம சொல்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசுவை அறிகிற அறிவு இல்லாதவன் அறிவாளியே கிடையாது. அப்போ இயேசுவை அறிகிற அறிவு அவங்களுக்கு இல்லை யூதர்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த புதிய ஏற்பாடு இருந்தால் தானே அவங்களுக்கு வரும். அப்போது இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நாம் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கோம், புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. அதாவது சபையின் காலம் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. அதனால் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்குமா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்குமான்னா, நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் இருக்கிறோம். நம்முடைய காலங்கள் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கு. அது அங்கங்கே வரும். அதை புரிந்து கொள்றது தான் ரொம்ப விஷயம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதில் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நம்முடைய சபையின் காலமும் மனவாட்டியை பற்றியும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த வியூவில் படிச்சு பாருங்களேன், நம்ம சபையின் காலம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சி படிச்சு பாருங்க, நிறைய உண்மைகள் உங்களுக்கு புலப்படும். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். பைபிளில் தூதனானவர்னு பழைய ஏற்பாட்டிலலாம் வருது.
அது இயேசு கிறிஸ்துவைத்தான் குறிக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது நம்முடைய ஆண்டவரைத்தான் குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு அவர் தூதனானவராக வெளிப்பட்டார். பல இடங்களில் அதாவது சிம்சோன் அம்மாவுக்காக இருக்கட்டும், யாக்கோபுக்காக இருக்கட்டும், பல இடங்களில் தூதனானவராக அவர் வெளிப்படுகிறார். ஏன் தூதனானவராக வெளிப்பட்டார்னா அவர் குமாரனாக வெளிப்பட வேண்டி இருந்தது. அந்த குமாரனாக வெளிப்பட வேண்டியது நம்மகிட்ட இருக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில். ஸோ அது வரைக்கும் அவர்களுக்கு தூதனானவராக, பாதுகாக்கிறவராக, முன் நடக்கிறவராக, யுத்தம் பண்ணுகிறவராக, இப்படி அவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் தான் தேவன், அவர் தான் நமக்கு குமாரன், அவர் தான் நமக்கு. இது ஒரு நல்ல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவருடைய தன்மை ஒரு இடத்துல வெளிப்படும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அந்த முட்செடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசே வருவார். நம்ம இதை பற்றி ஒரு செய்தி கூட கொடுத்துருக்குறோம், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2வது வசனத்தில் மோசே பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியிலிருந்து அப்படின்னு இருக்கும். 3வது வசனத்தில் 4வது வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா மோசேயை கர்த்தர் நோக்கி அப்படின்னு இருக்கும். அடுத்து அவன் கிட்ட வருகிறதை தேவன் கண்டு அப்படின்னு இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் தேவன்னா பிதாவாகிய தேவனை குறிக்கும், கர்த்தருங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இது நம்ம அளவில் சொல்கிறேன். கர்த்தருங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். தூதனானவருங்கிறது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தூதன், நம்ம அப்படி நினைக்கிறோம் இல்லையா? இது 3 ஒருத்தர் தான் அப்படிங்கிறதுக்கு அந்த அந்த இடம் ஒரு நல்ல உதாரணம். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூதனானவர், கர்த்தர், தேவன் 3 ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பழைய ஏற்பாட்டில் அவர் தூதனானவராக அவர்களுக்கு வெளிப்பட்டார். அந்த தூதனுக்குரிய என்னென்ன இருக்குதோ அந்த அளவில் அவர் நிற்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் குமாரனாக வெளிப்பட்டார். குமாரனுடைய அன்பு, நேசம், மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாம் நம்மை சார்ந்தது. புதிய உடன்படிக்கை எல்லாம் நம்மை சார்ந்தாக இருக்கிறது. அவர்களை காட்டிலும் நமக்கு மேலான வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். நம்ம ஒரு செய்தி எடுத்திருந்தோம். அந்த செய்தியில் ஒரு காரியம் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த காமுடைய மூத்த குமாரன் கானான். காம் தான் நோவாவுடைய நிர்வாணத்தை பார்த்து அறிவிச்சவர். நோவா கானானை சபிச்சாரு. காமுக்கு நிறைய பசங்க இருக்கிறாங்க, ஏன் பர்டிகுலராக கானானை மட்டும் சபிச்சாரு? கேள்வி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதான் சொன்னேன், இப்போல்லாம் நிறைய பேர் ரொம்ப வித்தியாசமாக கேள்வி கேட்குறாங்க. நிறைய பசங்க அவருக்கு இருக்கும்போது, காமுக்கு இருக்கும்போது, ஏன் அவர் கானானை மட்டும் சபிச்சாரு அப்படின்னு கேட்குறாங்க. எப்பவுமே அடுத்த தலைமுறை, அதாவது சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னு நமக்கு தமிழ் பைபிளில் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் மூத்த பையன். இந்த முதல் பையனுக்கு தான் அடுத்த தலைமுறையாக வரும். இப்போ உதாரணமாக ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு, யாக்கோபுக்கு அப்புறம் யூதா, இப்படி. ஆனால் இந்த 4த்துலையும் பாருங்களேன், மூத்த பையனுக்கு ஒன்றுமே இருக்காது. மூத்த பையன் யார்? இஸ்மவேல். அவன் இழந்து போனான், அது அவனுக்கு ஈசாக்குக்கு வந்து விட்டது. அடுத்து ஏசா இழந்து போனான், யாக்கோபுக்கு வந்தது. அடுத்து ரூபன், சிமியோன், லேவி, இவங்க 3 பேர் இழந்து போனார்கள், யூதாவுக்கு வந்தது. அந்த சேஷ்டபுத்திர பாகம் மூத்த குமாருக்கு தான் வரணும், அவர்கள் அதை இழந்து போகிறார்கள், அதனால் அதை தாண்டி வருது. ஆனால் பொதுவாக பைபிளை பொறுத்த வரைக்கும் சேஷ்டபுத்திர பாகம் யாருக்குரியது? மூத்த குமாரனுக்குரியது. அந்த மூத்த குமாரனை சபிச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷனே சாபமாயிடும். ஏன்னா இப்போ ஒரு தகப்பன் சாபமாயிட்டானா அதுக்கப்புறம் வரக்கூடியதான அவன் ஜென்ரேஷன் சாபமுள்ள ஜென்ரேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் அவனுடைய மூத்த பையனும், ஏன்னா இவன் சாபத்தில் பிறந்திருக்கிறான், அவனும் சாபமாயிடுவான். அதுக்கப்புறம் அவன் பையன் எல்லாமே சாபத்துக்குள்ளே வந்துடும். அதனால தான் நோவா என்ன பண்ணுறாரு? குடிவெறி தெளிந்து கானானை சபிக்கிறார். எனக்கு ஏற்கனவே பார்த்தோம், காம சபிச்சோம்னா அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அந்த சாபம் அவன் தலைமையில் நிற்காது. ஸோ கானான் அடுத்த பையன், அதாவது அவனுடைய மூத்த பையன், பெரிய பையன், அவனை சபிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் ஜென்ரேஷன் எல்லாம் சாபத்துக்குள்ளே போயிடும். அதனால தான் கானானை சபிக்கிறார். அவர் முதல் பையனுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவரை சபிக்கிறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் ஜென்ரேஷனும் ஃபுல்லாகவே, அதாவது காமுடைய ஜென்ரேஷன் முழுக்க சாபத்துக்குள்ளே போயிடும். அதனால தான் அவர் கானானை சபிக்கிறார். இங்கே ஒரு ப்ராக்டிக்கலான கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் ப்ரேயர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் ப்ரேயர்னா என்ன முதல்ல அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதை பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்னு பார்ப்போம். ப்ரொடெக்ஷன் ப்ரேயர்னா என்ன அப்படின்னா, நீங்கள் சில இடத்துக்கு போகும்போது முதலாவதாக அந்த ஊரில் இருக்கிற பிசாசெல்லாம் நம்ம கட்டுவோம், அங்கே இருக்கிற எதிர்ப்புகளை கட்டுவோம். அந்த ப்ரொடெக்ஷன் ப்ரேயரை பண்ணிட்டு தான் நம்ம கிளம்பி போவோம். இந்த ப்ரொடெக்ஷன் ப்ரேயரை பண்ணிவிட்டு நம்ம அங்கே போகும்போது நமக்கு அங்கே ஒரு விடுதலையான ஊழியம் இருக்கிறதை நாம் உணர்கிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ரொடெக்ஷன் ப்ரேயர் பண்ணலாமா, அப்படி பண்ணிட்டு போகிறது சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவனிங்க, நீங்கள் ஒழுங்காக ப்ரேயர் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ப்ரேயரே தேவைப்படாது. நான் இப்படி சொன்ன உடனே நீங்கள் தப்பாக போயிடாதீங்க. உடனே இவர் என்ன இப்படி சொல்கிறார், ப்ரேயர் வேணாங்கிறாரு. நான் நல்லா கவனிங்க, நீங்கள் ஒழுங்காக ஜெபிக்கிறவங்களா இருந்தால் ப்ரொடெக்ஷன் ப்ரேயர் தேவைப்படாதுன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது இயேசுவானவரோ அப்போஸ்தலர்களோ யாருமே அந்த கிராமத்தை கட்டி ஜெபம் பண்ணாங்கன்னு இருக்காது. அந்த கிராமத்தில் இருக்கிற பிசாசுகளை கட்டி ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு பைபிளில் எங்கேயுமே இருக்காது. இவங்க எப்பவுமே ப்ரொடெக்ஷன்ல இருந்தாங்க, எப்பவுமே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எப்பவுமே அவங்க கர்த்தருக்குள்ள இருந்தாங்க. இப்போ யோசித்து பாருங்க, ஒரு கிராமத்துக்குள்ள இயேசுவானவர் போறாரு, ஒருத்தர் ஓடி வரான், பிசாசு பிடிச்சவன் நேராக ஓடி வரான், எல்லாரையும் அடிக்கிறான், உதைக்கிறான், இவர்கிட்ட வந்து பணிஞ்சு கொள்றான். இவர் என்ன ப்ரொடெக்ஷன் ப்ரேயர் பண்ணிட்டு அங்கே போயிருப்பாரு? பவுலும் அப்போஸ்தலனும் போறாங்க, பிசாசு பிடிச்சா போற அம்மா டெய்லி பின்னாடியே வருது. இவங்க என்ன ப்ரொடெக்ஷன் ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க? இவங்க ஆல்வேஸ் ப்ரொடெக்டட் பை த ப்ரேயர். எப்பவுமே ஜெபம். அந்த நேரத்துக்கு தான் ஜெபம் இல்லை, அந்த ஊழியத்துக்கு புறப்படும் போது ஜெபம் பண்ணுறது தப்பு கிடையாது. அப்போ தான் அந்த ப்ரொடெக்ஷன் ப்ரேயர். அதுவும் எனக்கு இதில் இன்னொன்று இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர்லாம் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பர்டிகுலர் பிசாசியாக பேர் சொல்லி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிசாசை கட்டுறேன், அந்த பிசாசை கட்டுறேன், அப்புறம் அதுக்கு ஒரு பேரை சொல்லி இதுக்கு ஒரு பேரை சொல்லி, அதுவும் இப்போ கொஞ்ச நாளாக என்னன்னு பார்க்கணும் கேட்டா, கிரீக்கில் இருக்கிற பிசாசுடைய பேரெல்லாம் எடுத்து அதெல்லாம் இப்போ கிரியை செய்து நம்ம அதை தனிப்பட்ட முறையில் கட்டணும். அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. இயேசு கிறிஸ்து எல்லா பிசாசையும் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் அந்த ஜெயிச்ச ராஜாவுடைய பசங்க. அவருடைய அதிகாரமாகிய நாமம் நம்முடைய கையில் இருக்குது. இதை இருக்கும்போது திருப்பி நீங்க என்ன செய்ய போறீங்க? அதை தலை நசுக்கப்பட்ட பாம்பு உங்களை பார்த்து அதுதான் பயப்படணுமே ஒழிய, நீங்க அதை பார்த்து பயந்து இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணி அதாவது நீங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணும் போது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு, அது அங்கே போனால் நம்மளை அட்டாக் பண்ணோம், நாம் அதுலேருந்து அதை அட்டாக் பண்ண முடியாதுங்கிற. உங்களையும் என்னையும் தொடுவதுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. நாம வீக்கா இருந்தோம்னா, நாம எப்பவும் ஜபத்துல ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா, ஆவியில நிறைஞ்சிருந்தோம்னா, நாம கர்த்தருக்குள்ள இருந்தோம்னா எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு வழியா சுடுகாடு வழியா ஒரு காலத்துல போறதுக்கு நம்ம எல்லாருமே பயப்படுவோம். மட்டன் சிக்கன் கொண்டு போகக்கூடாதும்பாங்க. கேட்டா அந்த பிசாசு கூடவே சாப்பிட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பயம் உங்களுக்கு வந்துச்சா? இப்பவும் சில ஆட்கள் போகாது, அதை விட்டுருவோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு அந்த பயம் வந்துச்சா? அந்த பயம் இல்லை. ஏன்? எந்த பிசாசு எப்படிப்பட்ட பிசாசுன்னு ஒன்று வந்து எப்படி வந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலையும் இல்லை. நம்ம பாட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம், அது நம்மளை ஒன்றும் செய்யாது. அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்போ அந்த வசனத்துக்கு என்ன நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது, நாம் அந்த ஆவில நிரம்பி இருக்கும்போது இது மேலே இருக்கிற எந்த பயமும் நமக்கு வராது. இல்லை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டே போகிறோம் எங்கள் சேஃப்டிக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஜெபம் தப்பே கிடையாது. ஆனால் எப்பொழுதும் ஜெபத்துக்குள்ள இருக்கணும், எப்பவும் ப்ரொடெக்ஷனுக்குள்ள இருக்கணும். நீங்கள் அந்த கிராமத்துக்கு போகும்போது தான் ப்ரொடெக்ஷன்னா, திரும்பி வரும்போது அடித்தா என்ன பண்ணுவீங்க? சாதாரணமாக ஹைவேஸில் போகும்போது என்ன பண்ணுவீங்க? அப்போ ப்ரொடெக்ஷன் தேவையில்லையா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 24 மணி நேரமும் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம மேலே ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்கு. அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால தான் இன்னும் நீங்களும் நானும் ஜீவனோடு கூடவே இருக்கிறோம். இல்லைன்னா இந்நேரம் நம்ம எல்லாரையும் தட்டி தூக்கியிருப்பான் அவன். கர்த்தருடைய கிருபை, அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கு. இதை நாம உணரணும். எப்பவுமே நம்ம ஜெபத்தில் இருக்கணும். ஜெபிக்க வேணாம் இல்லை, எப்பவுமே அந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ள நான் இருக்கணும் தான் சொல்றேன். வெறும் போகும்போது மட்டும் அந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடாது. பிசாசு நம்ம எதிரி 24 மணி நேரம் விழிச்சிருக்கிறவன். ஸோ வி மஸ்ட் பி ப்ரொடெக்டட் ஆல்ரெடி, பட் வி மஸ்ட் பி அலர்ட் அட் ஈச் அண்ட் எவ்ரி டைம். அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாம அடுத்த கேள்விக்கு போகலாம். இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க மெயிலில். பழைய ஏற்பாட்டில் இன்னென்ன விதமான மிருகங்கள் சாப்பிடலாம், இன்னென்ன விதமான மிருகங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே. இப்போ இந்த முயல் பன்றியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது நாம் சாப்பிட்லாமா? இப்போ நம்ம சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கவனிங்க, இந்த சாப்பாடு சிஸ்டத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் புரியும் நான் நினைக்கிறேன். முதல்ல சாப்பாடு சிஸ்டம் ஏதேனுக்குள்ள வெறும் பழம் மட்டும்தான். இப்போ அங்கிருந்து அவர் வெளியே வரும்போது அந்த சாப்பாடு சிஸ்டம் மாற்றப்படுது. என்ன மாற்றப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நிலத்தின் பயிர் வகைகள், கிழங்கு வகைகள், இது எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ அந்த பழத்தை விட இது கொஞ்சம் ஹார்டான உணவு. இப்போ ஒருவேளை நான் சொல்றது உதாரணம், நம்மள மாதிரி ஆட்கள் அப்போ இருந்துக்கிட்டு, ஆண்டவர் ஆரம்பத்தில் பழம் தானே சாப்பிட சொன்னாரு, நீ எப்படி நிலத்தின் பயிரை சாப்பிடலாம், இது ஒரு சாப்பாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ அதை சாப்பிட சொல்லியிருக்கிறது ஆண்டவர். அதே மாதிரி அந்த நிலத்தின் பயிர் வகை காலம் முடிஞ்சு, நோவா காலம் முடிஞ்சு, அந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனி மாம்சத்தை புசிக்கலாம், நான் வெஜிடேரியன். அப்பதான் உள்ள வருது. ஏறக்குறைய 1700 வருஷம் கழிச்சு தான் ஆதாம் காலத்திலிருந்து நான் வெஜிடேரியன் உள்ளே வருது. அது வரைக்கும் வெஜ்ஜு தான். இப்போ நீங்கள் ரத்தத்தோடு புசிக்காதீங்க, நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்ல ஏன் இப்போ அந்த சாப்பாடு மாற்றப்படுது?
உடனே அப்போ நோவா காலத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க 8 பேரில் ஒரு 2 பேர், எப்படி நீங்கள் மட்டன் சாப்பிட்றீங்க, நம்ம இது வரைக்கும் வெஜிடேரியனாக இருந்தோமே, நீங்கள்லாம் அசுத்தமாக இருக்கீங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், இப்போ கர்த்தர் தானே சாப்பிட சொல்லியிருக்காரு, அதை ஏன் சாப்பிட சொன்னாருங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஏதேனுக்குள்ள இருக்கும்போது அவனுடைய சாப்பாடு ஃப்ரூட் போதும். இப்போ பாவத்தின் சரீரம் வந்துருச்சு, அவன் வெளியே வந்துட்டான், இப்போ அவனுக்கு அந்த வேர்வெல்லாம் வரும், அதிகமாக அவனுடைய கலோரிஸ் எரியும், இப்போ அவனுக்கு இன்னும் பலன் தேவை, கொஞ்சம் ஹார்டான உணவு தேவைப்படுது. ஸோ அவனுக்கு என்ன சொல்றாரு, நிலத்தின் பயிர் வகையில சாப்பிடு, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா சாப்பிடு அப்படிங்கிறார். இப்போ அதையும் தாண்டி இப்போ நோவா காலத்தில் நம்முடைய வாட்டர் கேனப்பிங்கிற ஒரு லேயர் போயிருச்சு. அப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் நேரடியாக பூமிக்கு வரக்கூடியதான ஒரு தன்மை வந்துருச்சு. அதனால இனிமேட்டு நீ சாப்பிடும் போது இன்னும் உனக்கு ஸ்ட்ரென்த் தேவை. ஏன்னா இப்போ சூடு அதிகமாக போகுது, குளோபல் வார்மிங் அப்பயே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இப்போ சொல்றாரு, கொஞ்சம் நீ நான் வெஜிடேரியன் எடுத்துக்கோ, ஏன்னா இன்னும் கொஞ்சம் பலன் தேவை, அதில் இருக்கிறதான விட்டமின்ஸ் எல்லாம் உனக்கு தேவைப்படுது, அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த காலத்தில் இருக்கிறவங்க, இல்லையே நம்ம பேழைக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெஜ்ஜு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், வெறும் நம்ம பருப்பு காய்கறி கீரை வகை தானே இருந்தோம், அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க மட்டன் சாப்பிடலான்னு சொல்றீங்களே, கர்த்தர் இது வெறுக்கிறார். இல்லை, நோவா கிட்ட பிரமாணத்தை மாத்திட்டார், சாப்பிட சொல்லிட்டார். இப்போ அதுக்கப்புறம் இஸ்ரவேலர்கள் காலம் வருது, நியாயப்பிரமாணம். அவர்களுக்கு வரும்போது இஸ்ரவேலர்களுக்கு நல்ல கவனிங்க, இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா, இந்தந்த உணவு சாப்பிடுங்க, இந்தந்த உணவு சாப்பிடாதீங்க. அவங்களுடைய சீதோஷ நிலைக்கு, அவங்க காலகட்டத்துக்கு, அந்த மிருகத்தில் இருக்கக்கூடியதான நன்மை தீமை எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு கொடுக்குறாரு லேவியராகமத்தில். இப்போ இஸ்ரவேலர்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபாலோ பண்ணாதவங்களும் இருந்தாங்க அன்னைக்கு. அதற்கு பிறகு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வர்றாரு. இப்போ சபையின் காலம் வரும்போது சுவிசேஷம் உலகம் முழுக்க போகுது. உலகம் முழுக்க போகும்போது இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சகலவற்றையும் அடித்து பூசிங்க, எல்லாத்தையும் சொல், சோத்திரத்தோட நீ எதை வேணாலும் சாப்பிடு. ஏன் அப்படின்னு சொன்னா, சுவிசேஷம் உலகம் முழுக்க போகும்போது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு உணவு பழக்க வழக்கத்துக்கு அவன் மாறிட்டான். இப்போ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு, எல்லாரையும் ஒரு உணவு பழக்க வழக்கத்துக்குள்ள கொண்டு வரல, அவன் சாப்பிட்ற உணவை ஆசீர்வச்சு கொடுக்குறாரு. அதுலேயும் அவர் என்ன தெளிவாக வசனம் சொல்லுது, ஒருத்தன் மாம்சம் சாப்பிட்றானா அவன் எதில் நீ சாப்பிட்றியா, ஒரு தப்பும் இல்லை, ஆனால் ஒருத்தன் சாப்பிடாம இருக்கானா அவனுக்கு இடல் உண்டாக்குமா, நீ சாப்பிடாதேங்கிறார் பவுல். மனசாட்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல உட்காந்து பார்க்கணும், இது சரியா இது தப்பா, இங்கே சாப்பிடலாமா அது சாப்பிடக்கூடாதா. இப்போ நீங்கள் எல்லாம் கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் போர்க் பன்னிக்கறி சாப்பிட மாட்டோம். ஏன் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா, அது உள்ள என்ன செஞ்சிச்சு, பிசாசு இருந்துச்சு, பிசாசு அந்த பன்னிக்குள்ளே போனோன்னா பன்னி போய் செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பன்னிக்கறி நம்ம சாப்பிட்றதில்ல. பன்னிக்குள்ள அந்த பிசாசு சில நிமிஷம் தான் இருந்துச்சு, அதுக்கு நம்ம பன்னியை தொடர்றதில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு அம்மாவுக்குள்ள பிசாசு 18 வருஷமா இருந்துச்சு. இப்போ சகோதரிகளே சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடலாமா? பிசாசு இருந்ததுனால பன்னி வேணாமா? பன்னிக்கறியை யூதர்களுக்கு சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கிறாரு. காரணம், அதில் இருக்கக்கூடியதான டேப்வாமுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது, அது பாடிக்கு கெடுது, அதோடைய கொலஸ்ட்ரால் ஹை கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அதை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுக்குறாரு, ஸ்தோத்திரத்தோட எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சுவிசேஷம் எல்லா நாட்டுக்கும் போயிருச்சு. இப்போ நீங்கள் சைனாவுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறதே போர்க்காயில் தான் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய சமையலுக்கே போர்க்காயில் யூஸ் பண்ணுவாங்க. ஜெர்மனி மக்களுடைய நேஷனல் ஃபுட்டுன்னே நீங்கள் சொல்லலாம், எதுன்னு கேட்டால் போர்க்கு. அவங்க போர்க்கு இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய முடியும், இப்போ நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கொள்ளுங்க, நாகாலாந்து சைட்லலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க நாய் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, பிலிப்பைன்ஸில் நாய்க்கறிக்கு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அவனுடைய உணவு பழக்கத்தை மாற்றுவீங்களா? இப்போ அவங்ககிட்ட போயிட்டு இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னா, அவன் காலமாக 100 வருஷமா 200 வருஷமா 300 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறான். பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திரத்தோட எல்லா மிஷினரிகள் போகிறாங்க இங்கேருந்து, போயிட்டு அவங்க காட்டில் மிஷினரிகளாக போகும்போது ஆமை சாப்பிட்றவங்க இருக்காங்க, உடும்பு சாப்பிட்றவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை அந்த மக்களோட உட்காந்து அவங்களும் சாப்பிட்றாங்க. சோத்திரத்தோட எதை வேணாலும் புசிக்கலாம், அடுத்தவனுக்கு இடரல் உண்டாக்காம. இப்போ நீங்கள் ஒருத்தன் போருக்கு சாப்பிட்றது பாவம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளே வரவே இருக்கிறாரு, அவர் போருக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படி ஒரு சமுதாயத்துக்குள்ளேருந்து வந்திருக்கிறாருன்னா அவருக்காக நீங்கள் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. ஏன் இன்னைக்கு இந்தியாவிலே நிறைய பேர் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க, அவங்க ஆண்டவருக்குள்ளே வர்றாங்க, அந்த கிராமத்துலேருந்து அவங்க வரும்போது அவங்க எதிரில் நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது, அது அவங்களுக்கு இடரல் உண்டாக்கும். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ சோத்திரத்தோட எல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். புதிய ஏற்பாட்டில் அந்த பிரமாணம் இல்லை, ஆனால் அடுத்தவர்களுக்கு இடரல் உண்டாக்காம, அடுத்தவனுக்கு மனசு கஷ்டப்படுத்தாம, அவனுக்கு பிடிக்காதுன்னா உடனே அதைத்தான் செய்யறது. அவனுக்கு நான்வெஜிடேரியன் பிடிக்காதுன்னா அவன் எதிரில் உட்காந்து சாப்பிட்றான்னு சாப்பிட்றது இல்லை. அவனுக்கு பிடிக்காதா பரவாயில்ல, விட்டுருங்க, விட்டுட்டு நமக்கு டைம் கிடைக்கும் போது நமக்கு சாப்பிட்டுக்க வேண்டியது. எப்படியும்
ஒரு ஆத்மா ஆதாயம் நடக்குதா, அதுக்காக நீங்கள் சாப்பிடாமையும் இருக்கலாம், உபவாசமும் இருக்கலாம், எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஸோ சோல் வின்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாப்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் எதை வேணாலும் சோத்திரத்தோடு புசியுங்கள், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அடுத்த கேள்விக்கு போகிறோம். கடைசி கேள்வி. இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அப்படின்னு இருக்குதே. அப்போ அந்த மரித்தவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இந்த சரீரம் பரலோகத்துக்கு போகாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே எழுந்திருப்பாங்கன்னு இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வியோட நான் இன்னொரு கேள்வியும் ஜாயின் பண்ணிக்கிறேன். எந்த கேள்வி ஜாயின் பண்ணிக்கிறேன்னா, நம்ம சமீபத்தில் இந்த ஆல் சோல்ஸ் டே பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் சரின்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு சிலர் அதுக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது. அந்த கருத்து வேறுபாடை சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் கடினமாக சொல்லியிருந்தாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் மிதவாதிகளாக சொல்லியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் எனக்கு விதமாக சொல்லியிருந்தார், இந்த வசனத்தை யூஸ் பண்ணி, அப்போ எல்லாரும் எழுந்திருக்கிறாங்களே, அதுக்காக தானே போய் நம்ம அந்த ஆல் சோல்ஸ் டேல அவங்களுக்கு இந்த மரியாதைகள் செய்கிறோம், அந்த சரீரம் ஒரு நாள் எழுந்திருக்குமே. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட அந்த பரிசுத்தவான்களுடைய சரீரம் இப்போவும் இருக்குமா மண்ணில்? அந்த எலும்புகள் எங்கேயாவது 1-2 இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதையும் தாண்டி எத்தனையோ பரிசுத்தவான்கள் நீரோ மன்னன் காலத்தில், ரோம காலத்தில், பார்ப்பரசர் காலத்தில் எரிக்கப்பட்டிருக்கிறாங்க, தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ஸ்டெயின்ஸ் வரைக்கும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த பாடியெல்லாம் எப்படி வரும்? இதெல்லாம் எப்படி வருமா? கொண்டு வர முடியுமா? அதை விடுங்க. அடுத்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு மிருகங்களுக்கு இரையாய் போடப்பட்டிருக்கிறாங்க. மிருகங்களுக்கு இரையானாங்கன்னு 11ஆம் அதிகாரம் எபிரேயர் புஸ்தகத்தில் இருக்கு. மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் அந்த மிருகம் சாப்பிட்டுருச்சு. இந்த பாடி வருமா? இந்த பாடி வரும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னா இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவங்க மேல் பாதாளத்தில் இருந்ததுனால அவர்கள் சரீரம் பாதாளத்தில் பாதுகாக்கப்பட்டது. அதுக்குத்தான் மோசே கிட்ட கேட்குறாங்க, மோசையின் சரீரம் எங்கன்னு பிசாசு கேட்குறான். அதனால தான் இயேசு வரும்போது கல்லறைகள் திறக்கப்பட்டதுன்னு இருக்கு. புதிய ஏற்பாட்டில் இயேசு எல்லாத்தையும் ஜெயிச்சதுனால நம்முடைய சரீர மீட்பு அவர்கிட்ட போயிடுச்சு. இப்போ இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பிடும். இந்த சரீரம் எழுந்திருக்காது. இங்கே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்னு எதை சொல்ல வராங்கன்னா, இப்போ மரித்து போன பரிசுத்தவான்கள் பரதீசில் இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு உட்கார்ந்து இருக்கிற ஆளு நம்ம வந்தோடனே எழுந்திருக்கிறாரு. அவர் தாங்க ஃபர்ஸ்ட் ஏஞ்சாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை பார்த்தோன்னே அவர் ஏஞ்ச உடனே அவர் முதல்ல ஏஞ்சி வராரு. அதை தான் அங்கே சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவங்க பேரடைஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹெவனுக்கு வருவாங்க. அவர்களோடு கூட நாமும் வருவோம். இதான் எபிரேயர் 11:39-40 வாசிக்கிறோம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்று தேவன் நமக்கென்று முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார். நாம வரும்போது அவர்கள் வருவாங்க. அவர்களை எழுந்திருச்சு, நாம எழுந்திருச்சு ஒன்னாக பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க போகும். இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒழிய சரீரம் எழுந்திருக்கும்னு சொல்லலை. இந்த சரீரம் மண்ணோடு மக்கி போச்சு. இது எத்தனை 2000 வருஷமா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இப்போ யோசிப்பா 2000 வருஷமா ஒரு சரீரம் உங்களால் திருப்பி தோண்டி எடுக்க முடியுமா? 1ஆம் உலக யுத்தத்தில், 2ஆம் உலக யுத்தத்தில் நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி, அட்டாமிக் வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எத்தனையோ பேர் எரிஞ்சு அப்படியே பஸ்பம் ஆயிட்டாங்க. அதுலேயும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய சரீரம் எப்படி வரும்? இதுதான் இங்கே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுவது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்களுடைய ஆத்மா பரதீசிலிருந்து எழும்பி பரலோகத்துக்கு வரும். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம், மறுரூபமாக பண்ண போகிறோம். நமக்கு இந்த மறுரூபம்ன்றது இன்னொரு சரீரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற மாதிரி அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படும். இதுதான் அதோடைய ஆக்சுவல் சத்தியம், ஸ்பிரிச்சுவல் சத்தியம் இதுதான். மற்றபடி நம்ம சரீரம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. 2000 வருஷமா எத்தனையோ சரீரம் போச்சு. 4000 வருஷமா, 5000 வருஷமா பரிசுத்தவான்கள் பைபிளில் உள்ளவங்களா மறிச்சு. யோசேப்பு கூட என்ன சொல்றாரு பாருங்க, எகிப்தில் மம்மிகள் பாடம் பண்ணப்படும். அப்போ கூட யோசேப்பு சொல்றாரு, என் எலும்புகளை எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. ஸோ அதனால இந்த சரீரம் நமக்கு எழுந்திருக்காது. இது மண்ணோடு மண்ணா போயிடும். நம்முடைய ஆவி தேவன் தந்த தீபம் அது அவர்கிட்ட போயிடும். இந்த ஆத்மா பரலோகத்துக்குள்ளே அவர் மகிமையின் சரீரத்தை அது அடைய போகிறது. தான் இதை சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு கேள்வியும் வசனமும் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.